Hi friends, welcome to Craft Tamil channel. இந்த வீடியோல நான் நம்ம craft சேனலுக்காக நிறைய things வாங்கிட்டு வந்திருக்கேன். அத தான் வந்து பார்க்க போறோம். வித் பிரைஸ் ஓட பார்க்க போறோம். என்னென்ன ரேட் னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒவ்வொரு திங்ஸையும் காமிக்கிறேன். இந்த திங்ஸ் எல்லாம் வச்சிட்டு இன்னும் நிறைய craft வந்து அடுத்து நம்ம சேனல்ல செய்ய போறோம். சோ நிறைய பேர் நிறைய டிஃபரண்டான craftலாம் கேட்டிருக்கீங்க. அதுக்கான ஒரு சில things எல்லாம் தான் நான் இந்த வீடியோல வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். சோ பார்க்கலாமா? முதல்ல வந்து பாத்தீங்கன்னா டியூப் பெயிண்ட் தான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆல்ரெடி நம்ம கிட்ட ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி ஒரு டியூப் பெயிண்ட் வாங்கியிருந்தோம். இது வந்து கொஞ்சம் வேற மாதிரி ஓகேவா? கலர்ஸ் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஆனா அதே 12 கலர்ஸ் தான் 5 mm அந்த டியூப் தான் ஓகேவா சின்னது தான் நல்லா தான் இருந்துச்சு எனக்கு ஸ்டார்டிங்ல யூஸ் பண்ணும்போது எனக்கு பிடிச்சிருந்துச்சு சரி ஓகேன்னு நான் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன் இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 185 rupees இதுல வந்துட்டு 12 கலர்ஸ் இருக்கு இத வச்சு நம்ம வந்துட்டு நிறைய பெயிண்டிங் பண்ணலாம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் பாரிஸ்ல வாங்கல இங்க எங்க ஏரியாக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கடையில தான் வந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் கலர்ஸ் வாங்கியிருந்தேன் இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 110 rupees ஓகேவா இதுல வந்துட்டு 10 கலர்ஸ் இருக்கும் சோ ஆல்ரெடி நம்ம கிட்ட கிளாஸ் கலர்ஸ் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்குனது அத வச்சு நம்ம யூஸே எதுமே பண்ணல மோஸ்டா நம்ம கிளாஸ் கலர்ஸ் வச்சே பண்ணலாம் ஆனா நிறைய பேர் வந்து கிளாஸ் கலர்ல ஏதாவது வந்துட்டு நீங்க கிராஃப்ட் பண்ணுங்க கிளாஸ் கலர் வச்சிட்டு பெயிண்டிங் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தீங்க சரி ஓகே அப்படினு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் நம்ம கண்டிப்பா இத வச்சு பண்ணலாம் 3D அவுட்லைனர் ஒன்னு கொடுத்திருப்பாங்க அதுலயே ஒரு பாக்ஸ்ல சோ அத வச்சிட்டு நம்ம கிளாஸ் கலர் கிராஃப்ட் இதுக்கு அப்புறம் ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தின் பிரஷ் ஒன்னு வாங்குனேன் நம்ம நிறைய பிரஷ் வாங்குவோம் சோ தின் பிரஷ்ல வந்து இந்த மாதிரி ரொம்ப தின்னான பிரஷ் என்கிட்ட இல்ல இருந்தது வந்து ஒழுங்கா வந்து சரியா இல்ல சோ அதனால வந்துட்டு ஒரு பாக்கெட் வாங்கியிருந்தேன் இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 64 அப்படினு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் ஓகேவா நல்ல கம்பெனி தான் கேம்லின் கம்பெனி தான் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் கேன்ஸ் அண்ட் ஷீட் வந்து வாங்கியிருந்தேன் இது வந்துட்டு 10 ஷீட் இருக்கும் இதுக்குள்ள A5 னு போட்டுருக்கு ஓகேவா அந்த சைஸா என்னன்னு தெரியல சைஸ் தான் நினைக்கிறேன் A5 சோ இது வந்துட்டு செம்ம திக்கா இருக்கும் இந்த இது வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தெரியும் அதை வச்சு நம்ம நிறைய டிராயிங்லாம் வந்துட்டு டிராயிங் பண்ணுவோம் அதே மாதிரி ஆயில் பேஸ்டல் டிராயிங் எல்லாமே பண்ணியிருப்போம் அந்த ஷீட்லேயே சைஸ் கொஞ்சம் சின்னது இது வந்து A5 னு போட்டுருக்கு நான் A4மே வந்து வாங்கியிருக்கேன் அதையும் காமிக்கிறேன் A4 ஷீட்டுமே ஸோ இது வந்து A5 இது வந்துட்டு செம்ம திக்காக இருந்துச்சு டிராயிங் ஷீட்டு இதுலேயும் நம்ம வச்சுட்டு பண்ணலாம் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 99 rupees ஓகேவா ரெண்டு ஷீட் இதில் எக்ஸ்ட்ரா வரும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ 99 rupeesக்கு ரெண்டு ஷீட் வந்து எக்ஸ்ட்ரா வரும் அதாவது மொத்தம் 12 பீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சுதா 68 னு சொல்லிட்டு ஆயில் பேஸ்டல் நான் வந்து எப்போவுமே யூஸ் பண்ணுவேன் அந்த கேமல் கம்பெனியில் தான் கேட்டிருந்தேன் ஆனால் வந்து அது இல்லை இப்போதைக்கு இதுதான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த கடையில் சொன்னாங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 182 ரூபாய் இதுவுமே வந்து நல்லா தான் இருக்கும் கம்பெனியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி ஓகே நம்ம வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் இது வந்து சாஃப்ட் பேஸ்டல் ஓகேவா சாஃப்ட் பேஸ்டல் நம்மகிட்ட ஆல்ரெடி ஆயில் பேஸ்டல் இருக்குது சாஃப்ட் பேஸ்டலில் வந்துட்டு நிறைய பேர் பண்ண சொல்லியிருந்தீங்க ஸோ அதனால் வந்து இது வாங்கிட்டு வந்திருந்தேன் ஆக்சுவலாக இதில் வந்துட்டு ட்ரை பேஸ்டல் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு நம்ம இதில் ட்ராயிங் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு தான் அந்த ஷீட்டுமே நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் இல்லையா அந்த ஷீட்டில் வச்சுட்டு இதை பண்ணி பார்க்கும்போது நல்லாயிருக்கும்னு தோணுச்சு திக்னஸான ஷீட்டில் பண்ணும்போது நல்லாயிருக்கும் ஸோ அதனால நான் இந்த மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன் சாஃப்ட் பேஸ்டல் ஒரு சின்னது தான் நம்ம வாங்கியிருந்தோம் முன்னாடி அதை நம்ம யூஸ் பண்ணிட்டோம் கொஞ்சம் ஓகே சரி பெருசாக வாங்கிட்டு வந்துடலான்ட்டு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கேன்சன் ஷீட்லேயே நான் A4 ஷீட் வாங்கிட்டு இருந்தேன்னு சொன்னேன்னு பார்த்தீங்களா அது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஷீட்ஸ் தான் இருக்கும் 5 ஷீட் இருக்கும் ஒரு ஷீட் வந்து எக்ஸ்ட்ரா வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த சின்னதில் வந்து 2 ஷீட் எக்ஸ்ட்ரா வரும் இதில் ஒரு ஷீட் வந்து எக்ஸ்ட்ரா வரும் இதுவுமே 99 rupees தான் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து ஃபெவிகால் வந்து பார்த்தீங்கன்னா 75 rupees பெரிய ஃபெவிகால் இருக்குல்ல அதில் ஒன்று வாங்கியிருந்தேன் ஸோ ஃபெவிகால் வந்துட்டு நம்ம ஸ்லைம் மேக் பண்ணுறதுக்கும் வாங்கியிருக்கேன் நிறைய கம்மெல்லாம் அதுக்கப்புறம் நம்ம கிராஃப்ட்டுக்கும் வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் வாங்கியிருக்கேன் 45 rupees ஃபெவிகாலில் ஒன்று வாங்கியிருந்தேன் நெக்ஸ்ட்டு 20 rupees ஃபெவிகாலில் ஒரு 3 pieces வந்து வாங்கியிருந்தேன் இதுவுமே வந்துட்டு நம்ம ஸ்லைம் மேக்கிங்காகவும் யூஸ் பண்ணிக்க போகிறோம் ஸோ ஃபெவிகால்லேயும் வந்துட்டு ஸ்லைம் ஒரு சில பேர் வந்துட்டு ரெடி பண்ணி காமிக்க சொல்லியிருந்தீங்க நம்ம ஃபன் மிக்சிங் சேனலுக்கு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ அதுக்காக வாங்கியிருக்கேன் அடுத்தது ஒயிட் க்ளூலேயும் வந்துட்டு ஒரு 3 pieces வாங்கினேன் இதுவுமே வந்துட்டு அந்த ரேட்டில் உள்ளது தான் ஸோ 20 rupees ஒயிட் க்ளூ இது வந்து கொஞ்சம் டப்பா மட்டும் பெருசாக இருந்துச்சு ஸோ இதுக்கும் நம்ம ஸ்லைம் மேக்கிங்க்கும் வச்சுக்கலாம் இது வந்து ஃபெவிகம் வாங்கியிருந்தேன் இந்த ஃபெவிகம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக நான் வந்து ஸ்லைம் மேக் பண்ணுறதுக்காக மட்டும்தான் வாங்கியிருக்கேன்னு சொல்லலாம் நம்ம வந்துட்டு கிராஃப்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இவ்வளோ யூஸ் ஆகாது ஸோ நம்ம வந்து ஸ்லைம் மேக்கிங்காக வாங்கியிருக்கோம் அதனால நிறைய டிஃப்ரெண்ட்டான ஹோம்மேட் ஸ்லைம்லாம் பார்க்கணுன்னா நம்ம ஃபன் மிக்சிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வந்து இதுலேயே எல்லாமே சேர்த்து ரிவ்யூ பண்ணனால இதுவுமே நான் இதுலேயே உங்களுக்கு காமிச்சிட்டேன் அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 5 rupees ஃபெவிகமில் வந்து 2 சரம் அதாவது மொத்தம் 20 pieces வந்து நான் வாங்கியிருந்தேன் ஓகேவா அதுவுமே ஸ்லைம் மேக்கிங்க்கு தான் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட்டில் வந்துட்டு இது எல்லாமே வந்து 20 rupees ரேஞ்சில் உள்ளது தான் ஒரே ஒரு டார்க் கலர் க்ரீனில் வந்துட்டு டார்க் கலராக ஒன்று இருந்துச்சு அது மட்டும் வந்துட்டு 25 rupeesன்னு சொன்னாங்க ஸோ டார்க் கலர் அப்படிங்கிறனால கொஞ்சம் ரேட்டு 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு என்கிட்ட இல்லாத கலராக பார்த்து லூஸில் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாம் பால்ஸ் இது ரொம்ப குட்டி பால்ஸ் தான் நம்ம முன்னாடி பெருசுலாம் வாங்கியிருப்போம் ஒரு சில ஃப்ளவர்ஸ்லாம் பண்ணோம்னா சென்டரில் வைக்கிறதுக்கு நம்ம ஒரு சில சின்ன பீட்ஸ்லாம் வச்சா அவ்வளோ நல்லா இருக்க மாட்டேங்குது இந்த மாதிரி வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபான்னு போட்டிருக்கு நமக்கு 20 ரூபான்னு தான் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லைம் மேக் பண்ணுறதுக்காக ஆக்டிவேட்டராக யூஸ் பண்ணுறதுக்காக போரோ
ப்ளஸ் ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் சிந்தால் ஷேவிங் க்ரீம்னு சொல்லிட்டு அது ஒன்று வாங்கினேன். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சிந்தால் ஷேவிங் க்ரீம் வந்துட்டு 25 ருபீஸு, போரோ ப்ளஸ் வந்துட்டு 40 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஓகேவா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஷீட்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தேன். கொஞ்சம் டிசைன் ஷீட்டு, பேட்டர்ன் ஷீட்டு, அதுக்கப்புறம் நார்மலாக கிளிட்டர் ஷீட்டு, ஃபோம் ஷீட்டு, இந்த மாதிரி ஒரு சில ஷீட்ஸ் வாங்கியிருந்தேன். நிறைய வந்துட்டு ஐட்டம்ஸ் அங்கே லூஸ்லேனா நம்மளுக்கு தேவையானதை 2 பீஸ் கூட எடுத்துக்கலாம். ஆனால் பாரிஸில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தானே வாங்க முடியும். நம்ம எப்போவுமே பண்டல் தானே வாங்கிட்டு வந்திருப்போம். மொத்தமாக அதில் வந்துட்டு ஒரு 10 கலர் இருக்கும், அப்படி வாங்கியிருப்போம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நான் தனியாக லூஸில் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஓகேவா. கிளிட்டர் ஃபோம் ஷீட் வந்துட்டு 15 ரூபான்னு வாங்கினேன். நார்மல் ஃபோம் ஷீட் வந்துட்டு 10 ரூபான்னு வாங்கினேன். ஸோ பிளாக் கலர் ஃபோம் ஷீட்டும் எடுத்துக்கிட்டேன். அடுத்தது இந்த ஷீட் பாருங்கள், டெக்கரேட் ஷீட்டு. இது ஒரு பீஸ் தான் இருந்துச்சு, ஸ்டிக்கர் டைப்பில் இருக்கிறது. ஸோ இது வந்துட்டு ஒரு ஷீட் வந்துட்டு 10 ரூபா. ஓகேவா. ஃபோம் ஷீட் ரேஞ்சில் உள்ளது தான். அடுத்தது வந்து இந்த ஷீட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே லைனாக இருந்துச்சு, அப்படியே வரி வரியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ கையில் தொடுறதுக்கு நல்லா இருந்துச்சு, டெக்ஸ்சரோட பார்க்குறதுக்கு இந்த ஷீட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஷீட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 10 ருபீஸ் தான். ஓகேவா. ஒரு ஷீட்டோட ரேட்டு 10 ருபீஸ். நான் மொத்தம் ஒரு 9 ஷீட் என்னமோ எடுத்தேன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு கலர்ஸ் எல்லாமே. ஸோ நல்ல லுக்காக இருக்கிற கலர்ஸாக இது வரைக்கும் நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம வந்து வீட்டுக்கெலாம் பின்னாடிலாம் பேக்ரவுண்டுக்கு யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி யூஸ் பண்ணாத கலர்ஸாக வந்துட்டு வாங்கியிருக்கேன். ஸோ அது மாதிரி வீட்டுக்கு யூஸ் பண்ணலாம், வீடு மாதிரி செஞ்சோன்னா சொல்கிறேன். ஸோ பேக்ரவுண்ட் எதுக்காவது வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வாங்கினேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிசைன் ஷீட் ஒன்று வாங்கினேன். இது வந்துட்டு ஸ்டிக்கர் டைப் கிடையாது, இது வந்து நம்ம தான் ஃபெவிகால் போட்டு ஒட்டணும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட ரேட்மே வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா தான். 3 ஷீட் வாங்கினேன். அடுத்தது இதெல்லாம் வந்து நார்மல் கலர் ஷீட் இருக்கும்ல, அதுலேயே வந்துட்டு கலர் ஷீட் நம்மகிட்ட நிறைய இருக்குது. ஸோ இல்லாத கலராக பார்த்து இந்த கலர் வாங்கினேன். இதில் ஒரு 5 ஷீட்டை நம்ம எடுத்தேன் நினைக்கிறேன். இது வந்துட்டு 2 ரூபா தான். ஒரு ஷீட்டோட ரேட் வந்துட்டு 2 ரூபா தான். ஓகேவா. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிளிட்டர் ஷீட். இது வந்து ஃபோம் ஷீட் இல்லாமல் நார்மல் வெறும் கிளிட்டர் ஷீட் மட்டும். முன்னாடி காமிச்சது கிளிட்டர் ஃபோம் ஷீட்டு. ஸோ இது வந்து நார்மல் கிளிட்டர் ஷீட்டு. இதுலேயுமே நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் கலர்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். நல்லா இருந்துச்சு. இந்த ஷீட்மே நல்லா வந்து திக்னஸாக இருந்துச்சு. இந்த ஷீட்டோட ரேட்மே பார்த்திங்கன்னா அதே 10 ருபீஸ் தான். அதே மாதிரி கோல்டன் கலர்லேயும் 2 ஷீட் வந்துட்டு நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ கோல்டன் கலரில் கொஞ்சம் தேவைப்படும் எக்ஸ்ட்ராவே அப்படின்னு சொல்லிட்டு 2 வாங்கிட்டு வந்திருந்தேன். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு துணி மாதிரி, இது ஷீட்டு தான் நினைக்கிறேன், ஏதோ ஆர்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஷீட்டுன்னு. ஆனால் நான் வந்து இதை வேறு ஒரு பர்பஸ்க்காக வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லலாம். இது வந்துட்டு க்ரீன் கலரில் இருந்தனால ஸோ வந்து இந்த ஹாஸ்பிட்டல் செட்டப் மாதிரிலாம் பண்ணும்போது நம்ம பார்பி ஷோக்கு வந்து தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து க்ரீன் ஷீட்டை வந்து நான் வாங்கினேன். ஸோ இது வந்து அப்படி மெல்லிஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு, இந்த நெட்டு கிளாத்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி மெல்லிஸாக இருந்துச்சு. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 15 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஸோ 15 ரூபாய்க்கு என்ன இருக்குன்னு தெரியல, அதெல்லாம் நான் அப்போதைக்கு தேவைப்பட்ட மாதிரி இருந்துச்சுன்னு வாங்கிட்டேன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஷீட்டு, பிளாக் வந்துட்டு பேப்பர் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதில் வந்துட்டு ஒரு 20 ஷீட் கிட்ட வாங்கியிருந்தேன் நினைக்கிறேன். பிளாக் ஷீட்டுமே பார்த்திங்கன்னா 1 ரூபா தான் வந்து பிளாக் ஷீட். ஓகேவா. ஓகே, அவ்வளோதான். எல்லா ஷீட்டோட ரேட்டும் சொல்லிவிட்டு எல்லா ஷீட்டையுமே நான் வந்துட்டு பார்த்தாச்சு. ஸோ இந்த மாதிரி ஷீட்ஸ்லாம் நீங்களும் யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ரேட் வந்துட்டு இந்த ரேட்டில் தான் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சார்ட் பேப்பர்லேயே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் சார்ட் பேப்பர் இது. ஸோ வந்து எப்படி சொல்கிற, ஒரு A4 சைஸ் ஷீட் இருக்கும்ல, அதை 2ஆக நீங்கள் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா, அதாவது 2 A4 ஷீட்டை வந்துட்டு ஒன்றா இருக்கிற மாதிரி கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. செம்ம திக்காக இருந்துச்சுன்னு சொல்லலாம். சார்ட் பேப்பரை விட செம்ம திக்னஸ் இருந்துச்சு இந்த ஷீட்டில். கலருமே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. நம்மளால் சார்ட் பேப்பரில் கூட இந்தளவு கலர்ஃபுல்லாக வந்து வாங்க முடியாது. எல்லா சார்ட் பேப்பருமே பார்த்திங்கன்னா கலர் வந்து டிம்மாக தான் இருக்கும். ஸோ ஒரு சில சார்ட் பேப்பர் திக்னஸ் கலர் இருக்கிறதும் இருக்குது, பெருசாக இருக்கும் ஷீட்டு. ஆனால் இது வந்துட்டு ஷீட்டுமே ஓரளவு நார்மல் சைஸில் நல்ல திக்காகவும் சூப்பராகவும் இருந்துச்சா. ஸோ கலருமே எனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு வந்துட்டேன். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபி தான். ஒரு ஷீட்டோட ரேட்டு 10 ரூபி தான். ஏன்னா நார்மல் கலர் பேப்பர் மாதிரி தானே இருக்குது. ஸோ 10 ரூபின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சார்ட் பேப்பர் சைஸில் இருக்கிற பெரிய டிசைனிங் ஷீட்டு, அதே மாதிரி பேட்டர்ன் ஷீட்ஸு, இந்த மாதிரி ஒரு சில ஷீட்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ ஓகே, என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். சில்வர் ஷீட்டு இதெல்லாமே வந்துட்டு 10 ரூபி ரேஞ்சில் உள்ளது தான். ஓகேவா. சில்வர் ஷீட்டு, அதே மாதிரி ப்ளூ கலரில், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிசைனில் இருந்துச்சு. இது வந்துட்டு சில்வர் தான், மேலே வந்துட்டு ரவுண்டாக வந்துட்டு கலர்ஃபுல்லாக போட்டிருந்துச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சைக்கிளும் அதே மாதிரி பொக்கையும் இருக்கிற மாதிரி ஒரு இது. கலரே பார்க்க சூப்பராக இருந்துச்சு அந்த டிசைனு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா டெடி பியர் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த கலருமே பாருங்களேன் நல்லா இருக்குது, பின்னாடி இருக்கிற கலர் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஒரு சிம்பிளான டிசைன் தான், சிம்பிளாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு லுக்காக நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நிறைய டிசைன் கொஷன் இருந்துச்சு. ஆனால் பார்க்குறதுக்கு தூரமாக பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு. சரி, எதுக்காவது யூஸ் பண்ணலான்னு வாங்கினேன். அடுத்தது பட்டர்ஃப்ளை போட்ட மாதிரி, நல்ல கலர்ஃபுல்லான பட்டர்ஃப்ளை போட்ட மாதிரி சூப்பராக இருந்துச்சு இந்த ஷீட்டுமே. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் ஷீட்டு. ஓகேவா. இது வந்துட்டு பேட்டர்ன் ஷீட் கிடையாது, நார்மல் இந்த டிசைன் ஷீட் நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபி ரேஞ்சில் உள்ளது தான். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் வந்து கிஃப்ட் பேப்பர் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ கிஃப்ட் பேப்பரில் நிறைய கலர்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன், நிறைய டிசைன்லேயுமே இருந்துச்சு. ஸோ இந்த ஒவ்வொரு கிஃப்ட் பேப்பரோட ரேட்டும், ஒரு பேப்பரோட ரேட் வந்துட்டு 6 ரூபின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஸோ ஒன்றுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசைனில் ஒவ்வொரு கலரில் ரொம்ப பக்காவாக அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். அதுக்காவது கிஃப்ட் பேக் பண்ணுறதுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி ஏதாவது ஒரு ஆர்கனைசர் மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா கூட வந்துட்டு நம்ம கிஃப்ட் மாதிரி கிஃப்ட் பண்ணுறோம்
அந்த மாதிரி கூட வந்துட்டு செய்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ வந்துட்டு இதில் ஒரு 9 பீஸை என்னமோ வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபோம் ஷீட். இது வந்து கிளிட்டர் ஃபோம் ஷீட்லேயே பெரிய சைஸ், அதாவது ஒரு சார்ட் பேப்பர் சைஸில் இருந்துச்சு இந்த கிளிட்டர் ஃபோம் ஷீட்டு. நானே வந்துட்டு இப்போ தான் இந்த மாதிரி பெரிய சைஸில் இருக்கிறத பார்க்குறேன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை, நான் வாங்கினதும் இல்லை. சரி ஓகே இந்த தடவை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 70 ரூபின்னு சொல்லிட்டு வாங்கினேன், 70 ரூபா. இதுலேயே வந்து கோல்டன் கலர் இருந்துச்சு. கோல்டன் கலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 90 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கோல்டன் கலர் ஷீட் தான் நம்ம அதில் வாங்கிட்டோம்ல ஆல்ரெடின்னு சொல்லிட்டு நான் இதில் வந்து பிங்க் கலரே வாங்கிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சார்ட் பேப்பர்லேயே வந்துட்டு திக்னஸான கலர்லேயும் சார்ட் பேப்பர் இருக்குதுன்னு சொல்லியிருந்தால, ஸோ அதுதான். இது வந்துட்டு 25 ரூபி ஒரு சார்ட் பேப்பர். நான் பாரிஸ்லேயே வந்துட்டு 20 ரூபின்னு வாங்கிட்டு வந்தேன்னு நினைக்கிறேன். பாரிஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் பிங்க் கலரு, டார்க்காக வந்து க்ரீன் கலர்லாம் வாங்கியிருந்தேன். ஸோ இல்லாத கலர் ஒன்று ப்ளூ வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்பி, இந்த கம்பி வந்து எல்லாமே ஃப்ளவர் மாதிரி மேக் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ சின்ன பொக்கே மாதிரி பண்ணோன்னா இந்த கம்பியை வளைச்சி ஈஸியாக பண்ண முடியும், அதனால வாங்கினேன். இது ஒரு கம்பியோட ரேட் வந்துட்டு 3 ரூபீஸ். நான் வந்துட்டு ஒரு 12 பீசஸ் கிட்ட வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய கிராஃப்ட் ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கேன். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பெயிண்டிங், அப்புறம் வந்து ஆர்ட்டு, இந்த ஆயில் பேஸ்டல், இந்த மாதிரி கிளாஸ் கலர்ஸ் இது வாங்கியிருக்கேன். அப்புறம் ஷீட்ஸ் ஐட்டம்ஸ் நிறைய வாங்கியிருக்கேன்னு சொல்லலாம். ஸோ இந்த பேட்டர்ன் ஷீட்டு, அப்புறம் வந்து நார்மல் ஷீட்ஸ், இந்த மாதிரி டிசைனிங் ஷீட்ஸ்லாம் நிறைய வாங்கியிருக்கேன்னு சொல்லலாம். இந்த திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு நம்ம கண்டிப்பாக இதுக்கப்புறம் நிறைய கிராஃப்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்லைம் சேனலுக்காக நிறைய க்ளூவுமே வாங்கிட்டு வந்திருக்கேன் இல்லையா? ஸோ மறக்காமல் நம்ம ஸ்லைம் சேனலையும் செக் பண்ணுங்கள். நான் நிறைய ஹோம்மேட் ஸ்லைமும் அதில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.